காய்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு மார்கழியோட 8வது நாள். என்னோட 8வது தாமரை கோலமும் போட்டாச்சு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாகவே நான் கோலம் போட்டிருக்கேன். எப்போவுமே நம்ம வேல் வைக்கும் போது வேலுக்கு அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா? அபிஷேகம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கீழே நம்ம வேலை தரையில் அப்படியே வைக்க மாட்டோம். அது கீழே பச்சரிசி போட்டு தான் வைப்போம். அந்த பச்சரிசியை என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் இந்த மாதிரி தான் வைப்பேன். வேலை முதல்ல அகல் வச்சுட்டு, அகலுக்கு குங்குமஞ்சள் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அது மேலே பச்சரிசி போட்டுட்டு, அது 5 ரூபாய் காயின் வச்சுட்டு தான் வைப்பேன். இந்த பச்சரிசியை இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எடுத்து ஒரு கவரில் வச்சுருவேன். ஏன்னா இந்த பச்சரிசி நான் வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்ட பிறகு இந்த பச்சரிசி யூஸ் பண்ண முடியாது இல்லையா? புது பச்சரிசி போடணும். இந்த மாதிரி ஒரு கவரில் நம்ம பச்சரிசி போட்டு வச்சுக்கலாம், இல்லை துணி பேக்கில் கூட போட்டு வச்சுக்கலாம். இந்த பச்சரிசியை என்ன பண்ணலான்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். முதல்ல இந்த பச்சரிசியை எடுத்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேலுக்கு அபிஷேகம்லாம் பண்ணிடுவோம் இல்லையா? அகலை தொடச்சிட்டு, அதுக்கு குங்குமஞ்சள் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷான பச்சரிசி மாவு எடுத்துப்பாங்க. இந்த பச்சரிசியை நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் உடச்சதாகவே எடுப்பேன். முழு பச்சரிசி எடுக்க மாட்டேன், கொஞ்சம் உடச்சதாக வைப்பேன். அந்த பச்சரிசியை மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த விளக்கில் நான் முதல்ல போட்டுருவேன். சரிங்களா? ரொம்ப அப்படியே அகல் நிரம்பி வழிகிற அளவுக்குலாம் போட வேணாம். அது அகல் கொஞ்சம் உள்ளக்கா இருக்க மாதிரியே போட்டாலே போதும். ஏன்னா ரொம்ப இது பண்ணால் நம்ம அது மேலே வேலும் வைக்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், கீழெல்லாம் சிந்தும். அதனால் அந்த மாதிரி வேண்டாம். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நம்ம கைக்கு எடுத்த அளவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 ரூபா காயின், இந்த மாதிரி காயின் எடுத்துக்கோங்க. இன்னொரு காயின் இருக்கும் இல்லையா? அது வேண்டாம், ஏன்னா அது பச்சை கலரில் மாறிடும். இந்த மாதிரி 5 ரூபா காயின் எடுத்திங்கன்னா இது கலரும் சேஞ்ச் ஆகாது, உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை காயின் மாற்றுறதா இருந்தாலும் மாற்றலாம், இல்லை அதே காயினை வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். உங்கள் சௌகரியத்தை பொறுத்து தான். நான் இந்த மாதிரி ஒரு 5 ரூபா காயினை எடுத்து அரிசிக்கு உழைச்சிருக்கேன். அது தெரிகிற மாதிரி வைக்கலாம், தெரியாத மாதிரி வைக்கலாம், அதுவும் உங்கள் சௌகரியம் பொறுத்து தான். அதுக்கப்புறமா நான் இதுக்கு மஞ்சள் போட போகிறேன். முதல்ல நம்ம மஞ்சள் மட்டும் லைட்டாக, ரொம்ப அப்படியே நிறையலாம் போட தேவையில்ல, கொஞ்சோண்டு லைட்டாக மஞ்சள் போட்டு, அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் குங்குமம் போட்டுக்கலாம். போட்டுட்ட பிறகு என்ன பண்ணுன்னா, பூ இருக்கு இல்லையா? பூவை எடுத்து அது மேலே தூவிடலாம். சரிங்களா? இது 3 பண்ணிட்ட பிறகு கடைசியாக பூவை தூவிட்டு, அதுக்கு மேலே நம்ம வேல் எடுத்து வைப்போம். வேல் எப்படி வைக்கணும்னா, ஓம் நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஓம்ன்றது நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டு வைக்கிறப்ப எதுக்கு ரொம்ப குட்டி வேல், அதனால் எனக்கு இந்த அகல் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எதுவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நான் இதை செவ்வாய்க்கிழமை பண்ணதுனால நான் எப்போவுமே செவ்வாய்னா ரோஜா பூ தான் வைப்பேன். நீங்கள் எந்த டைமில் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பூ எது கிடைக்குதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி ரோஜா பூ வைக்கிறதோ இல்லை அரளிப்பூ வைக்கிறதோ ரொம்ப 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 விசேஷமானது. அதனால் கிடைச்சா நீங்கள் இதை வச்சுக்கோங்க. அப்படி கிடைக்காத பட்சத்தில் உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சுக்கோங்க. திரும்பவும் அது மேலே நம்ம ஏதாவது மந்திரம் தெரிஞ்சால் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பூ போட்டுக்கலாம். இதோட முடியாது. சரிங்களா? ஒரு வேல் எடுத்திங்கன்னா அபிஷேகம் மட்டும் பண்ணிவிட்டு விடக்கூடாது. கண்டிப்பாக அதுக்கு ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுத்தே ஆகணும். ஏன்னா வேலுன்றது ஒரு ஆயுதம் தான் இல்லைங்களா? அதனால் நம்ம அதுக்கு ஒரு எலுமிச்சை பழத்தை கொடுக்கணும். எலுமிச்சை பழத்தை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க சாறு இருக்கு இல்லையா? அதை நம்ம அந்த வேல் மேலே பூஜைலாம் பண்ணிவிட்டு பூவெல்லாம் போட்டுட்ட பிறகு அந்த வேல் மேலே விட்டுட்டு, உங்களுக்கு இடம் இருந்துச்சுன்னா அந்த குங்குமம் எடுத்து நல்லா தடவிட்டு வேலுக்கு 2 பக்கத்துலேயும் வைக்கலாம். சரிங்களா? 2 பக்கத்துலேயும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 நல்லா சிகப்பு குங்குமம் இருக்கும் இல்லையா? அந்த குங்குமம் தான் யூஸ் பண்ணணும். அது யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா எடுத்துகிட்டு நீங்கள் வாசப்படியில் வச்சுருக்கலாம். நான் இது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூவெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். முருகருக்கும் பூவெல்லாம் மாற்றிட்டு வெற்றிலை தீபமும் ஏற்றி முடிச்சிட்டேன். வேலுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்ட பிறகு தான் வெற்றிலை தீபம் ஏற்றினேன். இன்றைக்கி நான் வெண்பொங்கல் தான் வச்சேன். எல்லாமே நல்லபடியாக முடிச்சுட்டு தீப தூப ஆராதனையோட இன்றைக்கி பூஜை ரொம்பவே நல்லபடியாக முடிச்சுது. பிரம்ம முகூர்த்தத்தில் நான் பண்ணது ரொம்ப ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் பண்ணியிருந்தேன். அப்புறம் என்ன, கோயிலுக்கு போகலாமா? இன்றைக்கி லாங் வீடியோன்றதுனால நான் இது கோயில் காட்டல. இன்றைக்கி கோயிலில் பூவும் அதுவும் தான் கொடுத்தாங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.